நண்பர்களே வணக்கம். நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஆருத்ரா தரிசனம் ஸ்பெஷல். திருவாதிரை ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா தரிசனம், திருவாதிரை விரதம், திருவாதிரை நோன்பு, திருவாதிரை களி. அனைத்து சிவாலயங்களிலும் திருவாதிரை விழா கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு கடவுளும் அவதரித்த நாளில் அந்தந்த கடவுளுக்கு ஜெயந்தி விழா கொண்டாடப்படுவது வழக்கம். பிறப்பில்லாத ஆதி கடவுளான சிவனின் ஜென்ம நட்சத்திரம்னு தனியா இல்லாத குறையை போக்கவே திருவாதிரை நட்சத்திரமாக நான் இருப்பேன்னு சிவன் சொன்னதா புராணங்கள் தெரிவிக்கின்றன. கீதையை உபதேசம் செய்த கிருஷ்ண பரமாத்மா நட்சத்திரங்களில் நான் திருவாதிரை என்று கூறியிருப்பதிலிருந்தே அந்த நட்சத்திரத்திற்கான சிறப்பை அறியலாம். ஆதிரை என்பது அக்னியை ஒத்த ஒளியை வெளிப்படுத்தும் ஒரு நட்சத்திரமாகும். நட்சத்திரங்களில் திருவோணம் மற்றும் திருவாதிரை இரண்டிற்கும் தான் திரு என்னும் அடைமொழி வழங்கப்பட்டுள்ளது. திருவாதிரையை வடமொழியில் ஆருத்ரா என்று கூறுவார்கள். சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் என்றாலும் இந்த ஆதிரை நட்சத்திரத்தின் ஒளிப்பிளம்பு தன்மை சிவபெருமானின் அம்சமாக கருதி இத்தினத்தை திருவாதிரையாக கொண்டாடுகின்றனர். திருவாதிரை தமிழில் இதன் பொருள் மிகப்பெரிய புனித ஒளி அலை என்பதாகும். இதனை ஒட்டியே சிவபெருமானை ஆதிரையின் முதல்வன் என்றும் ஆதிரையான் என்றும் கூறுவர். இந்த தினத்தில் சிவபெருமானை தரிசிப்பது ஆருத்ரா தரிசனம் என்றழைக்கப்படுகிறது. சிவபெருமான் நெருப்பு உருவமாக தன்னை வெளிப்படுத்தி காட்டியது சிவராத்திரி நன்னாள். சுவாமிதான் இப்பூமியில் ஆவிர் விரித்து நின்ற தோற்றுவித்த நாள் ஆருத்ரா நன்னாள். சிவராத்திரி என்று அவரை வழிபட்டால் பலன், ஆருத்ராவென்று தரிசித்தாலே பலனாகும். மார்கழி மாதத்தில் தில்லை சிதம்பரத்தில் மற்றும் 6 கோயில் கொண்டருளிய நடராஜ பெருமானை மற்றும் தியாகராஜ பெருமானை தரிசிக்க தேவர்கள் ஒன்று கூடுவதாக ஐதீகம் உண்டு. மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்தன்று ஆடியது ஆனந்த தாண்டவ நடனம். இந்த ஆனந்த தாண்டவ தரிசனத்தை காண்பது பெரும் பேராகும். மார்கழி திருவாதிரை தினத்தில்தான் பதஞ்சலி முனிவருக்கும் ஆதிசேஷனுக்கும் தனது திருநடன தரிசனத்தை காட்டினார் தில்லை நடராஜ பெருமான். திருவெண்பாவை வழிபாட்டுக்குரிய 10 தினங்களின் இறுதி நாளாகவும் மார்கழி திருவாதிரை அமைகின்றது. தார்காவனத்து முனிவர்கள் சிவபெருமானை நிந்தித்து ஒரு பெருவேள்வி நடத்தினர். அதாவது அவர்களின் கோட்பாடின்படி கர்மத்தை மட்டும் செய்தால் போதுமானது, கடவுள் என்பவர் கிடையாது என்பதுதான். அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டி கைலைநாதன் பிச்சாடனார் வேடமெற்று பிச்சை எடுக்க முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்றார். முனிபத்தினிகள் தம்மை மறந்து பிச்சாடனாகிய சிவபெருமான் பின்னே செல்லலாயினர். இதனால் வெகுண்ட முனிவர்கள் வேள்வித்தீயில் மதயானை, முயலகன், உடுக்கை, மான், தீப்பழம்பு என்பவற்றை தோற்றுவித்து சிவன்பால் ஏவினர். சிவனார் மதயானையை கொன்று அதன் தோலை அணிந்தார். மற்றவர்களை தானே தரிசித்து கொண்டு முயலகன் மீது வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி நடனமாடி முனிவர்களுக்கு உண்மையை உணர்த்தினார். இதுவே ஆருத்ர தரிசன நாளாகும். திருவாதிரைக்கு ஒருவாய் களி என்றொரு புகழ்பெற்ற வாசகம் உண்டு. களி என்பது ஆனந்தம் என்றும் பொருள் தரும். அஞ்ஞானம் அகன்று மெஞ்ஞானம் தோன்றிய நிலையில் ஆன்மா ஆனந்த நிலையில் இருக்கும். சத்து சித்து ஆனந்தம் கிட்டும் என்ற தத்துவ அடிப்படையாக கொண்டு அமைந்ததே திருவாதிரை களி நிவேதனமாகும். காவேரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்து வந்த பட்டினத்தாரிடம் கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்து வந்தவர் சேந்தனர். பட்டினத்தார் துறவரம் மேற்கொண்டவுடன் அவரிடம் இருந்த அனைத்து சொத்துக்களையும் சூறைவிட்டார். இதை கேள்விப்பட்ட சோழ மன்னர் சேந்தனாரை சிறையில் அடைத்தார். அதை அறிந்து பட்டினத்தார் சேந்தனாரை சிறையிலிருந்து விடுவிக்க சிவபெருமானிடம் வேண்டினார். உடனே சிறை கதவுகள் திறந்து சேந்தனார் விடுதலை பெற்றார். சிறையிலிருந்து வெளியில் வந்த சேந்தனார் சிதம்பரத்திற்கு வந்து அங்கு விறகு வெட்டி விற்று வாழ்க்கை நடத்தி வந்தார். தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவளித்த பின் தான் சாப்பிடுவார். ஒரு நாள் அதிகமாக மழை பெய்து விறகுகள் ஈரமாயின. அதனால் அன்று அவரால் விறகு விற்க முடியவில்லை. அதனால் அரிசி வாங்க காசு அவரிடம் இல்லை. எனவே அன்று கேழ்வரகில் களி செய்து சிவனடியாரை எதிர்பார்த்திருந்தார். ஆனால் சோதனையாக யாரும் அன்று வரவில்லை. மனம் நொந்த சேந்தனாரின் பக்தியை உலகிற்கு உணர்த்த விரும்பிய நடராஜ பெருமான் ஓர் சிவனடியார் வேடத்தில் சேந்தனார் வீட்டுக்கு வந்தார். உடனே மகிழ்ச்சி அடைந்த சேந்தனார் சமைத்த களியை சிவனடியாருக்கு படைத்தார். சிவனடியார் களியை மிக விருப்பத்துடன் சாப்பிட்டதோடு மிச்சமிருந்த களியையும் தனது அடுத்த வேளை உணவிற்கு தருமாறு வாங்கிச் சென்றார்.
மறுநாள் காலையில் வழக்கம்போல் தில்லைவாழ் அந்தணர்கள் சிதம்பரம் கோயிலின் கருவறையை திறந்தபோது நடராஜ பெருமானை சுற்றி எங்கும் களி சிதறல்கள் இருந்தன. உடனே அரசருக்கு அறிவித்தார்கள். அரசர் அன்று இரவு தான் கண்ட கனவை எண்ணினார். கனவில் நடராஜ பெருமான் தான் களியுண்ணச் சென்றதை தெரிவித்திருந்தார். அதன்படி சேந்தனாரை கண்டுபிடிக்கும்படி அமைச்சருக்கு ஆணையிட்டார். ஆனால் அவரோ அன்று சிதம்பர நடராஜ பெருமானின் தேர் திருவிழா நடந்து கொண்டிருந்தது. அதற்கு சேந்தனாரும் வந்திருந்தார். சிவனை தேரில் அமர்த்திய பின் அரசர் உட்பட எல்லோரும் தேரை வடம்பிடித்து இழுத்தார்கள். மழை காரணமாக சேற்றில் தேர் அழுந்தி சிறிதும் அசையாமல் நின்றது. அரசர் மிகவும் மனம் வருந்தினார். அப்போது அசிரீரியாக, சேந்தா, நீ பல்லாண்டு பாடு என்று கேட்டது. சேந்தனார், இறைவனர்களால் மண்ணுகதில்லை வளர்க, நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல என்று தொடங்கி பல்லாண்டு கூறுதுமே என்ற முடித்து 13 பாடல்களில் இறைவனை வாழ்த்தி பாடினார். உடனே தேர் நகர்ந்தது. இதை பார்த்த அரசனும் அமைச்சர்களும் சேந்தனாரின் கால்களில் அரசரும் அந்தணர்களும் சிவனடியார்களும் விழுந்து வணங்கினார்கள். அரசர் தாம் கண்ட கனவை சேந்தனாருக்கு தெரிவித்தார். சேந்தனார் அவர் வீட்டிற்கு களியுண்ண நடராஜ பெருமானே வந்தார் என்பதை அறிந்து மனமுருகினார். அன்றைய தினம் திருவாதிரை நாள் என்றும் இன்றும் திரு ஆதிரை நாளில் நடராஜ பெருமானிற்கு களி படைக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் திரேதாயுகா என்ற பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தையாக இருந்தாள். திரேதாயுகாவுக்கு திருமணம் நடந்தது. அக்காலத்தில் திருமணமான 4வது நாளில்தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும். ஆனால் திருமணமான 3வது நாளிலே திரேதாயுகாவின் கணவன் இறந்துவிட்டான். திரேதாயுகா அலறி துடித்து, பார்வதி தேவியே, உன் பக்தையான என்னை இப்படி சோதிக்கலாமா? உன்னை இவ்வளவு காலம் வணங்கி என்ன பயன் என்று கூறி கதறி அழுதாள். அப்போது கைலாயத்தில் சிவனருகில் அமர்ந்திருந்த பார்வதி திரேதாயுகாவின் அலறலை கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சை அளிக்க சபதம் செய்தாள். அவளது சபதத்தை கேட்டு அதிர்ந்து போன சிவன் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்தார். இதை கண்டு பதறிப்போன யமன் திரேதாயுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். அதன் பின் பார்வதியும் பரமசிவனும் திரேதாயுகாவுக்கு அவள் கணவனுக்கும் தரிசன காட்சி கொடுத்து ஆசீர்வதித்தார்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் நடந்தது. இந்த தரிசனத்துக்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் ஏற்பட்டது. சேந்தனாருக்கும் திரேதாயுகாவுக்கும் நேரில் தோன்றி தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளையே சிவபெருமானின் நட்சத்திரமாக, அதாவது ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்படுகிறது. கேரளத்தில் இந்நாளை ஈசன் காமனை எரித்த நாளாக கொண்டாடுகின்றனர். பார்வதி தேவியின் தவத்துக்கு மெச்சி அவளை மணப்பதாக வாக்கு கொடுத்தது இந்த நாளில்தான். அதனால்தான் இந்த நாளில் விரதம் இருந்து ஈசனை வழிபட்டால் சிறந்த கணவன் கிடைக்கும், தாலிபலம் கூடும், பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வர். மார்க்கேண்டையனை யமன் எரித்து காப்பாற்றிய நாளே திருவாதிரை. சிதம்பரத்தில் மீனவ சமுதாயத்தில் பிறந்த பார்வதி தேவியை சிவபெருமான் திருமணம் செய்து கொண்டார் என்பதால் ஒவ்வொரு தேர் திருவிழாவின் போதும் மீனவர் சமுதாயத்தினர் சார்பில் தாய் வீட்டு சீதனமாக சீரழிப்பது வழக்கம். தேர் திருவிழா நடைபெறும் நாளன்று மாலை 4 மணிக்கு மேலவீதி கஞ்சி தொட்டி அருகே மீனவர் சமுதாயத்தினரால் நடராஜருக்கும் அம்பாளுக்கும் சீரழித்து பட்டு சாத்தி சிறப்பு தீபாராதனை செய்து மரியாதை செலுத்தும் மண்டகப்படி நிகழ்ச்சி தொன்று தொட்டு நடத்தப்பட்டு வருகிறது. மார்கழி மாதம் திருவாதிரை நாளன்று சிதம்பரத்தில் மற்றும் திருவாரூரில் திருவாதிரை விழா நடப்பது மிகவும் சிறப்புடையது. திருவாதிரை திருவிழாவை முன்னிட்டு பதஞ்சலி வியாக்கபாரத முனிவர்களுக்கு திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் வலது பாதத்தை காட்டியும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இடது பாதத்தை காட்டுவதாகவும் திருவிழா நடைபெறுகிறது. மார்கழி திருவாதிரை நாளில் அதிகாலை 4 மணிக்கே எழுந்து நீராடி சிவநாமம் ஜெபித்து நெற்றியில் திருநீறு பூசிக்கொள்ள வேண்டும். சிவாலயம் சென்று நடராஜரையும் சிவகாமி அம்மனையும் தரிசிக்க வேண்டும். காலையில் நடக்கும் தாண்டவ தீபாராதனை காண வேண்டும். இந்த திருவாதிரை தினத்தில் அரிசி மாவு, வெல்லம் மற்றும் பருப்புகளை கொண்டு செய்யப்படும் திருவாதிரை களியை சுவாமிக்கு படைத்து குழந்தைகளுக்கு வணங்க வேண்டும். அன்றைய தினம் பகல் முழுவதும் சாப்பிடாமல் விரதம் மேற்கொள்ள வேண்டும். சிவபெருமானின் புகழை கூறும் சிவபுராணம், தேவாரம், திருவாசகத்தை பக்தியுடன் படிக்க வேண்டும். மாலையில் மீண்டும் சிவாலயம் சென்று சிவனை வழிபட்டு திருவாதிரை களியை 7 கறிக்கூட்டுக்கும் சாப்பிட்டு உங்களின் விரதத்தை முடிக்க வேண்டும். நோன்பை மேற்கொள்கிறவர்கள் மார்கழி திருவாதிரையில் நோன்பை தொடங்கி ஒவ்வொரு திருவாதிரை நட்சத்திரம் அன்றும் நோன்பு மேற்கொண்டு 1 வருட காலத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும். திருவாதிரை நோன்பு மார்கழியில் வரும் திருவாதிரைக்கு 9 நாட்களுக்கு முன்பு திருவாதிரை நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது திருவாதிரையோடு சேர்ந்த விரத நாட்கள் மொத்தம் 10 நாட்கள் ஆகும். இந்த நோன்பில் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவகாமியுடன் கூடிய நடராஜரை வழிபடுவார்கள்.
இவ்விரதத்தின் போது அவித்த உணவினை ஒருவேளை மட்டுமே சாப்பிடுவார்கள். இந்த விரதத்தை பெரும்பாலும் கன்னிப்பெண்கள் தான் கடைபிடிப்பர். இந்த விரதம் மேற்கொள்ளும் போது திருவெண்பாவை பாடல்கள் பாடப்படுகின்றன. இவ்வழிபாட்டில் புட்டு படைக்கப்படுகிறது. இதனால் இவ்வழிபாடு பிட்டு வழிபாடு என்று அழைக்கப்படுகிறது. திருவாதிரை நோன்பு மார்கழி மாத திருவாதிரை நாளில் அந்த ஆதிரையானை நினைத்து விரதமிருந்து இரவில் முழு நிலவை கண்டு வணங்கி 18 வகை காய்கறிகளை சமைத்து விரதம் முடிக்க வேண்டும். திருவாதிரை விரதம் தீர்க்க சுமங்கலி வரம் தரும் விரதமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருந்து தாலி சரடு மாற்றி சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதை மாங்கல்ய நோன்பு என்று அழைக்கின்றனர். திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு சென்ற பெண்களை பிறந்த வீட்டுக்கு அழைத்து தம்பதி சமேதராக விருந்து படைத்து வாழ்த்தி திருவாதிரை களி கொடுத்து தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றனர். இந்த நாளில் கன்னி பெண்களும் திருமணமானவர்களும் விரதமிருந்து இறைவனை வழிபடலாம். திருவாதிரை களி வீட்டிலே செய்ய ஒரு இனிமையான எளிமையான டிப்ஸ் இதோ. பச்சரிசி 1 கப், மண்டை வெல்லம் 1½ கப், தண்ணீர் 2½ கப், பாசிப்பருப்பு வெள்ளை உளுந்து தலா 1 டேபிள் ஸ்பூன், துருவிய தேங்காய் 1 கப், முந்திரி ஏலக்காய் நெய் போதுமான அளவு. அரிசி பாசிப்பருப்பு உளுத்தம்பருப்பை தனித்தனியாக நன்றாக வாணலில் வறுத்து கொள்ளவும். அரிசியை மிக்சியில் நன்றாக அரைத்து கொள்ளவும். அதிகம் மாவு போல வேண்டாம். அதே போல வறுத்த உளுந்தையும் அரைத்து கொள்ளவும். பாசிப்பருப்புடன் நீர் சேர்த்து குக்கரில் வேக வைக்கவும். 2 விசில் வந்ததும் இறக்கவும். வெல்லத்துடன் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி கொள்ள வேண்டும். பிறகு மீண்டும் நன்றாக கொதிக்க விடவும். அடுப்பை சிம்மில் வைத்து கொதிக்கும் வெள்ளப்பாகில் அரைத்து வைத்த அரிசி மாவு, உளுத்த மாவு, பாசிப்பருப்பு, தேங்காய் துருவல் ஆகியவற்றை சேர்த்து கொஞ்சம் நெய் விட்டு நன்றாக கிளறவும். அல்வா பதத்திற்கு வரும் வரை கிளற வேண்டும். அடிபிடிக்க விடக்கூடாது. இந்த கலவையை வெந்தவுடன் நெய்யில் முந்திரியை வறுத்து சேர்க்கவும். ஏலக்காய் தூளை தூவி கலந்து இறக்கவும். ஆடல் அரசன் நடராஜருக்கு படைத்த பின்னர் பிரசாதம் சாப்பிட அல்வா போல திருவாதிக்களி சுவையாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திர தினத்தில் செய்யப்படும் மகா அபிஷேகத்தையும் ஆருத்ரா தரிசனத்தையும் கண்டால் எல்லா பாவங்களும் நீங்கா புண்ணியம் பெற்றிடலாம். நண்பர்கள் இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.